12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 100 விதமான உயர்கல்விகளை பற்றி நாம் சொல்லிவிட வேண்டும். ஒரு 100 விதமான அரசு உதவித் தொகையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும். முக்கியமான மத்திய மாநில அரசுகளினுடைய உண்டு உறைவிட பள்ளிகளினுடைய சிறப்புகளை பற்றி உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். பல்வேறு கால சூழ்நிலைகளில் பல்வேறு இடங்களிலே இருந்து ஒரு பள்ளிக்கூடத்திற்கு வந்து சேருகிற மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கல்விகளை கற்கிறான் என்பது போன்ற பல்வேறு சவால்களை, ஒரு 100 சவால்களை உங்களிடத்திலே சொல்லிவிட வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில், ஏன் தனியார் பள்ளிகளாக கூட இருக்கட்டும், அந்த பள்ளிகளில் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்துவிட்டு இவர்கள் பெற்றோர்கள் படுகிற அந்த வேதனையை அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். சீனா, தென்கொரியா போன்ற நாடுகளில் வகுப்பறையில் ஆசிரியர்கள்